Hey guys, இன்னைக்கான வீடியோல OnePlus Buds Z White அப்படிங்கிற இந்த ஒரு OnePlus Airpods தான் நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். சோ இது வந்து நம்ம சேனலோட செகண்ட் ரிவ்யூ அப்படினு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போஸ்ட் பண்ணியாச்சு. அது என்னன்னு கேட்டிங்கனா Rockerz 255F அப்படிங்கிற அந்த ஒரு நெக் பேண்ட் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி போட்டாச்சு. சோ அந்த வீடியோவை நீ இன்னும் பார்க்கல அப்படினா வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து OnePlus Buds ஓட ஃபுல் ரிவ்யூ கிடையாது. பிகாஸ் நம்ம சேனல் வந்து டெக் சேனல் கிடையாது. சோ அதனால இந்த பட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்கள்ட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹெட்செட் வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து குயிக் ரிவ்யூவாக நம்ம வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பாக்ஸோட வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏர்போர்ட்ஸில் வந்து பேஸ் வந்து பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 hours ஆஃப் பேட்டரி லைஃப். அதாவது உங்களுடைய ஏர்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பிளேபேக் டைம் வந்து 20 hours வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் ஸ்வீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, ஜாக்கிங் போகிறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெயிலில் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். அதே சமயம் நீங்கள் வந்து மலையில போறீங்க அப்படின்னா அங்க வந்து தண்ணி போடும். ஸோ இதை பத்தி நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான நாங்க வந்து ப்ரொடெக்டிங் வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னு என்னன்னா வாட்டர் அண்ட் ஸ்வீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நாங்க வந்து உள்ள இன்பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் அண்ட் கூல் டிசைன். உங்களுடைய எல்லாத்தோட ஏர்லையுமே வந்து ஈஸியா வந்து இந்த ஏர்போர்ட்ஸ் வந்து அட்டாச் ஆகிக்கும். அப்படி அட்டாச் ஆகல அப்படின்னா உள்ள வந்து 4 ஏர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏர் டிப்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணி எது உங்களுக்கு செட் ஆகுதோ ஸோ அதை நீங்க அதில் வந்து போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சீம்லெஸ் கனெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சாங்கோ மூவியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு அன்பேர் ஆகுறது, பேர் ஆகுறது, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீம்லெஸ்ஸாக கனெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ப்ராடக்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட். அண்ட் இதோட கண்ட்ரி ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. இம்போர்ட் பண்ண மந்த் வந்து பார்த்தீங்கன்னா January 2021. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 48.80 கிராம் தான். ஸோ 48.80 கிராமில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஏர்ஃபோன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus Buds வந்து 2 இருக்கும். அதே சமயம் சார்ஜ் கேபிள் சி டைப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 4 ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரப்பர் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து 4 கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, சேஃப்டி அண்ட் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக ரெட் கேபிள் கிளப் வெல்கம் கார்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க வேற லெவலில் இருக்கு. அது ஒயிட் கலர் இருக்கும், அதோட கிளாம் இருக்கும், அதோட லுக் வைஸ் அண்ட் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஒயிட் கலர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ஒயிட் கலர்ல இந்த ஒரு ஏர்போர்ட்ஸ் வந்து நான் வந்து வாங்கினேன். அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட்டை டச் பண்ணும்போது வேற லெவல் ஃபீலிங்கில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த OnePlus பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதை வந்து நம்ம ஃபைனலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். அது வந்து இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் தான் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி அண்ட் வாரண்டி கார்டு ஒரு புக்லெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணுறது, வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக இருக்குமா படிச்சு பார்த்துங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பின்னாடி அந்த QR கோட் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போகும். அங்கே போய் நீங்கள் வந்து அவங்களோட வெல்கம் பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ நான் ஒன்று டச் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த அட்டையில் தான் வந்து அந்த 4 ஏர்பட்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த டைமில் வந்து நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அந்த 4 ஏர்பட்ஸுமே கரெக்டாக இருக்குது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி USB டைப் சி டைப்பில் வந்து ஒரு ஒயர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த ஒயருமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் வெளியிடக்கூடிய அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்களேன் நம்மளுடைய அந்த ஒரு ஏர்போர்ட்ஸ் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஒயிட் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஒயிட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எது ரைட் எதுன்னு சொல்லி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து லெஃப்ட் எது ரைட் எதுன்னு தெரியாமே மாட்டிக்கிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எது ரைட் எதுன்னு சொல்லி கிளியராக வந்து அவங்களே வந்து பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட ஏர்போர்ட்ஸ் வந்து வெளியே எடுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ இதோட டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டிசைன் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. எல்லாத்தோட ஏர்லையுமே ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நிறையா ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த ரப்பர் இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ரப்பர் இருக்கும்போது தான் நம்ம கால் வந்து ஈஸியாக வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஹோல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஹோல் வழியாக தான் அந்த ஏர்போர்ட்ஸில் வந்து ஒரு 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னும் இந்த ஹோல் வந்து டச் ஆகும்போது தான் நமக்கு வந்து சார்ஜ் வந்து பாக்ஸ்லேருந்து ஏர்போர்ட்ஸ் வந்து சார்ஜ் ஏறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஹோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஏர்போர்ட்ஸ்லையுமே வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுதான் வந்து மைக்கு. ஸோ 2 ஸ்டிக்லையுமே வந்து 2 ஹோல் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ மைக் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்லணும்னா இப்போ நாய்ஸாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, நாய்ஸ் இல்லாத இடத்துல எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. மைக்கை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஏர்போர்ட்ஸில் செமையாகவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒரு ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து டச் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் சாங்கு போகலாம், மறுபடியும் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு போகலாம். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணலாம், டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஏர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூவியோ சாங்கோ நீங்கள் வந்து கேட்கும்போது காதுலேருந்து 2ல் எந்த ஏர்போர்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்தாலுமே மூவியாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிரும். பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த ஏர்போர்ட்ஸை நீங்கள் மறுபடியும் காதில் அட்டாச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ரிசீவ், அதாவது விட்டதுலேருந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் பாக்ஸுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாட் வந்து வேறு ஒன்றும் கிடையாது, அதுதான் வந்து லைட்டிங் இண்டிகேட்டர். ஸோ அதில் வந்து ஒயிட், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், ஸோ அந்த 3 லைட் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் வந்து சர்ச் பண்ணுறதா அர்த்தம். அண்ட் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து லோவாக இருக்கிறதா அந்த மாதிரி மீனிங். அண்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடும்போது ஆரஞ்சு கலர் லைட் எரியும், அண்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ இதுதான் வந்து அந்த லைட்டுக்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு ஃப்ளிப் அப்படின்னு ஃப்ளிப் லாக் மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சி டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஏர்போர்ட்ஸ் வந்து ஆன் ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த 2 ஏர்போர்ட்ஸுமே நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே போட்டலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல் கிட்ட நம்ம கொண்டு போகும்போதே ஒரு மேக்னெட் அட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்மளோட ஏர்போர்ட்ஸ் வந்து இழுத்துக்குது. அதேமாதிரி நம்ம வந்து ரைட் சைட்லேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் மூடி வச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸை நம்ம அப்படியே விட்டால் கிராக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு கவர் வந்து வாங்கியிருக்கோம், அதாவது கேஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்ஸோட கேஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பிளாக் கலர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒயிட்டுக்கு பிளாக் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க வந்து ப்ளூ காமிச்சாங்க, ப்ளூ எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பிளாக் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானால் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறீங்கன்னா ஒரு கவரில் வந்து இந்த சிலிக்கான் லப்பர் ப்ளஸ் பக்கத்தில் கீச்செயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு மெட்டலில். ஸோ அந்த ஒரு இது வந்து அந்த லப்பருக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அது லப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை ஸ்டிக்கரை உளிச்சிட்டு நம்ம பாக்ஸை உள்ள வச்சு நம்ம பாக்ஸோட மேல் டாப் வந்து அந்த ஸ்டிக்கரில் ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்மு மாதிரி வந்து பிடிச்சிக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இது வந்து சிலிக்கானால் செஞ்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு ரப்பர் டைப்பில் வந்து ரொம்பவே இந்த பாக்ஸ் கூட சேர்ந்து ஒரு அட்டாச் ஆகிக்கிச்சு. அதனால் சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு, லுக் வைஸ் ஆகும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. நான் வந்து 250க்கு பேசி வாங்கிட்டேன். 250க்கு இந்த ஒரு கேஸ் வந்து ஒர்த்து தான் கைஸ். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து OnePlus சார்ஜர் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் வந்து சிந்தாம சதராம சாங்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஏர்போர்ட்டை வந்து வாங்கலாமா வேணாமா, அண்ட் இதோட பட்ஜெட் என்ன, நான் ஏன் Z2 Z Pro அப்படின்னு இதுக்கடுத்து வந்த மாடலை விட்டுட்டு நான் ஏன் ஓல்டு மாடலான இந்த OnePlus Z வந்து நான் ஏன் வாங்கினேன், அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த OnePlus Airpods Z இந்த மாடல் நான் வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பேஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார், அவர்கிட்ட வாங்கி நான் கேட்டு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதுதான் வாங்கி ஆகணும் அப்படின்னு வந்து நான் வந்து முடிவு பண்ணேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைசாவும் இல்லை. அதே டைமில் அப்போ வந்து Z2 Z Proன்னு எந்த மாடலுமே அவங்க வந்து லான்ச் பண்ண கிடையாது. Z மட்டும்தான் டாப்பில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆன்லைன் ஷாப்பிங், ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ அவங்க வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ
இப்போ இல்லை. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில இடத்துல விசாரிச்ச வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இதில் OnePlus கம்பெனி பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாடல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Z2 Z Pro வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து Z வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் மொபைல் ஷாப்பில் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாக் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டு ஒரு 25 ஷாப்புக்கு மேலே வந்து ஏறி இறங்கினா, ஸோ எங்கேயுமே ஸ்டாக் இல்லை, நீங்கள் வேறு பிராண்டை பார்க்கலாம்ல, இல்லை நீங்கள் வந்து வேறு Z2 Z Pro பாருங்கள், நீங்கள் ஏன் இதையே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு இதில் பேஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்த மாடலே பேஸ் இருக்கும், ஆனால் வந்து பட்ஜெட் வைஸில் அது வந்து அதிகம். ஸோ 5000 10,000 அப்படிங்கிறாங்க. என்னோட இதுக்கு 3000 அதிகம் தான். இருந்தாலும் நான் காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஃபைனலாக என்னோட அச்சீவ், அதாவது எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசையாக இருந்த இந்த பொருளை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நான் என்னடா பண்ணுறது, எங்கேயுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு ஷாப்புக்கு வந்து மொபைல் ஷாப்புக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கே வந்து ஒரு பீஸ் இருக்குது, ஸ்டாக்கு ஒரு பீஸ் இருக்குது அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் நல்லா பாருங்க, அது Z2 இருக்கும் Z Pro இருக்கும். ஏன்னா நிறைய கடையில் அப்படி தான் சொல்லி நிறைய டைம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடைசியை பார்த்தா இல்லை Z தான், நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ உடனே வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைக் எடுத்துகிட்டு போனேன். போய் வாங்கிட்டு கூடவே அந்த கேஸும் சேர்ந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. நான் கேட்ட மாதிரியே அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் ஏன் Z2 Z Pro வாங்கலைன்னா இதான் ரீசன். அதாவது இதில் வந்து பேஸ் இருக்குது, ஓகே, எனக்கு தேவையானது மெயினாக ஒன்று இருக்குது, ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸு சூப்பராக இருக்குது. ஓகே, 3000, ஓகே, பரவாயில்ல, ஒர்த்து. அதுக்கான ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து இந்த ஒரு OnePlus Z தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிற காரணம் இந்த ஒரு ரீசன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ஏர்போர்ட்ஸை வாங்கலாமா வேணாமா, அது இந்த ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து வாங்கலாமா வேணாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான ஃபியூச்சர்ஸ் அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணலாம். ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்ஸ் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. ஸோ உங்களுக்கு கிடைச்சா உங்கள் லக்கு தான். அண்ட் உங்ககிட்ட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்த மாடல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபியூச்சர்ஸ் இதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு 3000 ஒரு பட்ஜெட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர்ஸும் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு ஏர்போர்ட்ஸை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஊரோட பின்கோடு வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு கொரியர் சர்வீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இருந்துச்சுன்னா உங்கள் லக்கு, இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் ஷாப்பில் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Z2 Z Pro நெக்ஸ்ட் மாடல் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அது உங்கள் விஷ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் சஃபேக்.